விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் மரியாதை செலுத்த வந்த தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவர் இறந்து 12வது நாள் பாருங்க, நான் வந்து விஜயகாந்துக்கோசரம் நான் மொட்டை அடிச்சேன். இந்த அம்மா 2 வருஷமா அவரை பார்க்கணுன்ட்டு ரொம்ப அழுவாச்சு. ரொம்ப இப்போ வந்து கூட அழுதுகிட்டே தான் இந்த அம்மா போனாங்க. இதோட நான் 5-6வது வாட்டி வந்துட்டேன். நான் வந்து இங்கே சென்னையில் வந்து நான் பச்சைலாம் குத்திட்டு மொட்டை இங்கே வந்து நான் மொட்டை அடிச்சுட்டே போனேன். இங்கே வந்துட்டு போனால் கோயிலுக்கு போகிறேன் பாருங்க, செருப்பு கூட நான் போடுறதில்ல. இங்கே வந்தால் கோயிலுக்கு எப்படி போகிறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் நான் இங்கே வருவேன். என்னோட மனசில் வந்து எந்த குறைகள் இல்லாமல் இந்த கேப்டன் கோயிலுக்கு வந்தால் நல்லது மட்டும் நடக்குன்ட்டு இந்த குலத்தை வந்து கும்பிட்டுருக்குறோம். கேப்டன் தான் முக்கியம் நாங்கள் நினச்சி வந்திருக்கோம். என்னோட மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து கேப்டனை வந்து பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பாக அடுத்த தடவை வரும்போது மனைவி குழந்தை பிறந்து குழந்தையோட வந்துட்டு போகணும்னு ஆசையோடு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக அது நடக்கும். நான் 1 மாதம் சாப்பிடல, நல்லா தூக்கம் இல்லை சாமி. ஆனால் என்னை கூட்டிகிட்டு வந்து கொடுக்க இங்கே காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இருந்தாலும் என் மனசுல எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் நான் நினைக்கிறேன். செத்ததுலேருந்து நான் அதே உயிரை தான் நினைக்கிறேன் சாமி. ஆனால் நான் கொடுத்து வைக்கல பார்க்கறதுக்கு. அதுதான் எனக்கு பெரிய கவலையவே. நான் வருத்தப்படுறேன் சாமி. அவர் உசுரா இருக்கும் போது அவர் காலத்தோட்டு நான் கும்பிடலான்னு நினைச்சேன். ஆனால் எனக்கு கொடுத்து வைக்கலங்க. அவர் அந்த காலத்தோடுங்கிற ஒரு ஆசை எனக்கு. சாதா கூலி தொழிலாளியாக வந்து இத்தனை கோடிக்கணக்கான மக்களை சம்பாதிச்சு எங்களுக்கு என்ன ஒரு மனசு இருந்தால் 2 வருஷம் அவர் மறைஞ்சிட்டா இருந்தா அவர் உடலுக்கு மட்டும்தான் மறைவு. எங்களோட வாழ்ந்துட்டு இருக்காரு.